வணக்கம், நமஸ்தே, வெல்கம் டு லலிதம் ஈட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ். இந்த சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் டு கெட் த வீடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஊறுகாய். இந்த நார்த் இந்தியன் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா, ராஜஸ்தானி இதிலெல்லாம் இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகா ஊறுகாய் கொடுப்பாங்க. அது இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பனிக்காலத்தில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே சமயம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ஸோ இந்த பச்சை மிளகாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு நடுவில் கீறி அந்த இது மாதிரி இருக்கும், இந்த ஸ்கின்னு மாதிரி, அதை சீட்ஸ் எல்லாம் ரொம்ப எடுக்க வேண்டாம், ஆனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை எதெல்லாம் போட்டிருக்கேன்னா, ஜீரகம் 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் கசகசா, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் நல்ல ஒரு சின்ன மிளகளவு புளி, பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, அப்புறம் மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக, ரொம்ப இதுவாக இல்லாமல் அப்படியே ராவாக போட்டு பவுடராக இந்த மாதிரி நல்லா பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் இதுவாக இருக்கும், கோர்ஸாக இருக்கும், பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. அப்போ தான் அந்த இது அந்த விழுது சொல்கிறோமே, அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷியாக இருக்கிற பச்சை மிளகாயோட காரத்தோட இதெல்லாம் சேரும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே ஒரு பவுடர் பண்ணி வச்சாச்சு. இது நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இதை வெளியிலேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி மிளகாயில் நடுவில் ஒரு அந்த காம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, உள்ளுக்குள்ளே அந்த இதை எடுத்துட்டோன்னா அந்த காரம் போயிடும். அப்படியே காரம் இருந்தால் கூட, இப்போ இவ்வளோ மசாலா இது உள்ளே வைக்கிறோம் இல்லையா, அது அதை எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒன்றுமே ஆகாது, கையெல்லாம் ஒன்றும் இதாகாது. அப்படி உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்ததுன்னா ஒரு ஃபோர்க் மாதிரி இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் கையாலே தான் பண்ணுறேன். ஸோ இது இப்படி நல்லா உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அது உள்ளே போட்டு வச்சிட்டோன்னா இந்த புளி, உப்பு, இந்த ஜீரகம், சோம்பு, வெந்தயம், கசகசா எல்லாம் உடம்புக்கும் நல்லது. என்னடா பச்சை மிளகாயை வச்சு இப்படி பண்ணால் எப்படி உடம்புக்கு எவ்வளோ கெடுதல் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த பனிக்காலத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தயிர் சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வித்தின் 2 days இது ரெடி பண்ணிடலாம். இது ரெடியானால் நீங்கள் வருஷத்துக்கும் கூட வச்சுக்கலாம் வெளியிலேயே, ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுக்கவே வேண்டாம். ஒரு வினிகர் இல்லை, ஒன்றும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வேண்டாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊற 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 இன்னும் அது மிளகாயோட இது அவ்வளோ டேஸ்ட் ஆகிடும். அது அந்த ஃப்ளஷ் எல்லாம் அப்படியே சாஃப்டாகி கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ண இந்த மிளகாயை கம்ப்ளீட்டாக ஒரு இதில் தட்டில் ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். அந்த நல்லெண்ணெய் பச்சை நல்லெண்ணெய் தான். ஸோ அதை சூடு பண்ண வேண்டாம், காய்ச்ச வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை வச்சு மேலே இந்த மாதிரி நல்ல ஒரு நனைகிற அளவு, இந்த பச்சை மிளகாய் எவ்வளோ எடுத்துட்டுருக்கீங்களோ அந்த இது இந்த இப்போ இது பண்ணியிருக்கோமே, இந்த ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணியிருக்கோம்ல, அது நல்லா நனைகிற அளவு, முங்க வேண்டாம், பட் ஒரு அதோட நனைகிற அளவுக்குங்கன்னா ஒரு கரண்டி நல்லெண்ணெய் போகிறோம் கம்ப்ளீட்டாக. அப்படி வேணும்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ஒரு 3 days கழித்து எடுத்து பார்த்தா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ 2 to 3 days கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயும் அந்த மசாலாவும் சேர்ந்து கொடுத்துட்டு அப்படி ஜம்முன்னு இந்த மாதிரி ஒரு வாசனையாக உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே அந்த கிரேவி அப்படியே உள்ளே இதாக இருக்கும். ஸோ அது வெந்தயம் ஒரு ஹாஃபாக கிரைண்ட் ஆனது எல்லாமே சேர்ந்து அவ்வளோ ஒரு சூப்பரான, அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கிரேவி ப்ளஸ் அந்த மிளகாயோட ஃப்ளஷ் ரெண்டும் சேரும்போது அந்த கிரேவியை தொட்டுண்டாலே நல்ல காரமாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப காரம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஊறுகாயை வீட்டில் பண்ணி வச்சு இந்த பனிக்காலத்துக்கும் சரி வெயில் நாள்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தொட்டுக்கிறதுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு ஒரு அருமையான பிக்கல் ரெடி. தேங்க்யூ.